பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தைகள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இதில் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. அதாவது இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல நீங்கள் என்னைய ஃபாலோ பண்ணி ஒரு மாதிரியாக எடுத்து நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்க, அவரை பின்பற்றுங்க என்று சொல்லிட்டு ஒரு முக்கியமான உபதேசம் ஒன்று வைக்கிறார். இந்த உபதேசம் முழுக்க முழுக்க எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், தலைமைத்துவம். அதாவது தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறாரு. அவர் அனுப்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மெஸ்ஸியா, அவர் இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய நாமத்தை நமக்கு சொன்னார், அவரை அறியும்படி நம்மளை செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே இப்போ என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷனும் என்ன செய்கிறான்? கிறிஸ்து எனக்கு தலையை அறிந்து கொள்ளுகிறான். அதே மாதிரி சகோதரிகள் எப்படி புரிந்து கொள்ளுகிறாங்க? எனக்கு கணவன் தலையாக இருக்கிறான், புருஷன் தலையாக இருக்கிறான் என்று அவங்க புரிந்து கொள்ளுகிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ஹைரார்கியா, ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த கீழ்ப்படிதலை குறித்த இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம இன்றைக்கி இறுதியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசிப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ முதலாவது, கொரிந்து சபையை அவர் வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கும்போது, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறதுனாலே, அவர் கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறதுனால உங்களை புகழுகிறேன் என்று சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போது நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது இந்த ஹைரார்கியை பற்றி சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை. அப்போ ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவனுக்கு யார் தலை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை என்று சொல்கிறாரு. ஸ்திரீ, இஃப் இஸ் எ லேடி, எ விமன், அவங்களுக்கு யார்? புருஷன் தலையாக இருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறாரு என்று சொல்கிறார். இதை எதுக்காக சொல்கிறாரு? இந்த ஹைரார்கியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஹைரார்கி அண்ட் ஆர்டர் இஸ் கிவன் பை காட் ஃபார் அ ரீசன். அந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது ஒரு ஆர்டர்லி கண்டக்ட் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இதை நமக்கு சொல்கிறாரு. ஸோ இதை சொல்லும் பொழுது அடுத்த வசனம், 4ஆம் வசனம், ஜெபம் பண்ணுகிற பொழுதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுவதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். இப்போ இந்த இடத்துல முக்காட்டை குறித்து சொல்லுகிறார். அதாவது ஒரு வெயில் கவரிங், ஹெட் கவரிங்ஸ் அப்படிங்கிறத குறித்து ஒரு முக்கியமான ஒரு போதனையை, ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளணும்னா, இதை புரிந்து கொள்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஹைரார்கியை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பாத காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் எப்படி வேத வசனம், அதாவது அந்த சுருளில் எழுதப்பட்டிருந்த அந்த தீர்க்கதரிசிகள் ஆகமம் இதெல்லாம் எப்படி வாசித்தாங்க என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தலையில் ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு தான் வாசித்தாங்க. அதுக்கான ஒரு ஆரிஜின் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். மோசே சீனாய் மலையில் போகிறாரு, தேவனோடு பேசி கொண்டிருக்கிறாரு, தேவனுடைய மகிமை அவருக்கு காணப்பட்டது. அதன் நிமித்தம் மோசேயின் முகம் பிரகாசித்தது. அதை அவர்களால் நோக்கி பார்க்கவே முடியல. அதன் நிமித்தம் மோசே முக்காடை அணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். எப்பெல்லாம் மோசஸ் முக்காடு போட்டார்? தேவனை சந்தித்து விட்டு வரும் பொழுதெல்லாம் முக்காடு போட்டார். என தேவனுடைய மகிமை மோசேயின் மீது பிரகாசித்தது. மோசே ரெப்ரசன்டட் தட் க்ளோரி ஆஃப் காட் டு த பீப்புள். அதனால் அந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் வாசிக்கும் போதெல்லாம் யூதர்கள் முக்காடிட்டு கொள்ளுவாங்க, அதை நினைப்பூட்டும் விதமாக. இப்போ அதே நினைப்பூட்டுதல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாறி இருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தம் மாறவில்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறவர். அவருக்கான நிழலாக தான் பழைய ஏற்பாட்டு காலம் இருக்குது. இப்போது கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது பிதாவாகிய தேவனையே ஸ்தோத்தரித்தார். அவருடைய நாமத்தில் தான் பிரசங்கம் பண்ணினார். அவருக்கு கீழ்ப்படிதலோடு நடந்துக்கிட்டார். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொன்னார். அதே நேரத்தில் நான் பிதாவுக்குள்ளும் பிதா எனக்குள்ளும் இருக்கிறாரு என்று சொல்லி ஈக்குவாலிட்டி வித் காடையும் அவர் காண்பித்தார். அப்போ அது எப்படி ரெண்டும் சாத்தியம் என்று சொன்னால் ரெண்டும் உண்மைதான். ஸோ ஜீசஸ் இஸ் ஈக்குவாலிட்டி வித் காட். நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறோம். மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஸோ இஸ் co-eternal God. At the same time, while Jesus was on earth in flesh, அவர் என்ன சொல்லுகிறார்? என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கே கீழ்ப்படிந்து நடந்தார். இதை எதற்காக செய்தார்? இந்த ஹைரார்க்கியை நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான். அதை நிறைய பேர் நம்ம தவறாக புரிந்து கொண்டு, அப்போ இயேசு யார்கிட்ட ஜெபம் பண்ணார், தங்கிட்டே ஜெபம் பண்ணாரான்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அப்படி அல்ல. ஸோ இதை எதுக்காக காண்பிக்கிறாரு? வி அண்டர்ஸ்டாண்ட் த ஹைரார்க்கி. அதான் போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்று சொல்லி. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இப்போ ஆதாம் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான். அப்படி அவன் உண்டாக்கப்படுகிற பொழுது அவன் தேவனுக்கு மகிமையாக உண்டாக்கப்பட்டான். இப்போ ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? The man represents the glory of God. தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஒரு ஆண்மகனை வைத்திருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஸ்திரீக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? முதல்ல தேவன் ஆதாமை உண்டாக்கினார். அவனை தனது சாயலில் உண்டாக்கினார். அவனுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. அதன் நிமித்தம் அவனுக்கு ஆழ்ந்த நித்திரையை வரப்பண்ணுகிறார். அவனுக்கென்று ஸ்திரீயை உண்டாக்கினார். ஸோ when God created women, என்ன செய்கிறாரு? ஆணிலிருந்து ஸ்திரீயை உண்டாக்கினார். அப்போ ஸ்திரீக்கு கணவன் மகிமையாக இருக்கிறான் என்பது தான். ஸோ இதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதை சொல்லிட்டு அதன் நிமித்தம் ஒரு நினைப்பூட்டுதலாக இந்த 4ஆம் வசனத்தை சொல்கிறார். ஸோ நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். அப்போது முன்பு தீர்க்க தரிசன ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது முக்காடு இருந்தது. ஆனால் இப்போது அந்த முக்காடு இல்லை. பிகாஸ் as we are seeing that man is a glory of God, அவன் இந்த மாதிரி செய்யக்கூடியதாக ஆண்டவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதாவது ஜெபம் பண்ணும் பொழுதாவது தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்கிறார். அப்படி மூடிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தலைமுடியை அவங்க சிரைத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறாரு. ஏன்னா அது ஒரு கனவீனமாக இருக்குது. அப்படி மூடிக்கொள்ளாவிட்டால் அது கனவீனமாக இருக்கும். அப்படி கனவீனப்படுத்துவதை காட்டிலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறாரு.
ஸோ இதை இவ்வளோ தூரம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ அந்த முக்காடை புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? முக்காடிட்டு கொள்ளுதல் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் அ வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஹம்பிள்னஸ் அல்லது ஹியூமிலிட்டி என்று சொல்லி அதை எங்கிருந்து பார்க்குறோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 64லேருந்து 65 வசனங்களில் பார்க்குறோம். ரெபேக்காள் வர்றாங்க, தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறாங்க. வரும் பொழுது என்ன நடந்தது? ரெபேக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட பொழுது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இப்போது இது ஆபிரகாம் காலத்தில் நடந்தது. அப்போது ரெபேக்காளுக்கு எப்படி தெரியும் முக்காடிட்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியம்? ஏன் அவங்க அதை செஞ்சாங்க என்று சொல்லி பார்த்தோம்னா, இட் வாஸ் அ மார்க் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஷி வாஸ் ட்ரைங் டு சே, ஐ ஆம் சப்மிட்டிங் மை செல்ஃப் டு யூ என்பதாக அவருக்கு தன்னை சந்திக்க போகிற தன்னுடைய கணவனுக்கு முன்பு அவங்க முக்காடிட்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது இட்ஸ் அ வே டு ஹம்பிள் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்தது 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இப்போது இந்த வார்த்தைகளை நம்ம இப்போ தான் பேசினோம். எதன் நிமித்தம் ஆண் முக்காடிட்டு கொள்ள வேண்டியதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது, புருஷன் தேவ சாயலில் இருக்கிறான், தேவனுடைய மகிமையாக இருக்கிறான், அதனால் அவன் மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை என்று சொல்லி. ஆனால் ஸ்திரீ புருஷனுடைய மகிமையாக இருக்கிறாள். ஷீ இஸ் த க்ளோரி ஆஃப் த மேன் என்பதாக. சரி, அதே மாதிரி புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். இது தொடக்கத்தில் உண்டான அந்த சிருஷ்டிப்பு. அப்போது தேவன் உண்டாக்கும் பொழுது ஆதாமிலிருந்து ஏவாளை உண்டாக்குனார் என்பதை இந்த வார்த்தை நினைப்பூட்டுது. அதே மாதிரி புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். அப்போது ஆதாமுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னதை இங்கே சொல்ல காட்டுறாரு. அடுத்தது என்ன? இதன் நிமித்தம் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இந்த 10வது வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறு நான் கர்த்தருக்குள் அதை புரிந்து கொள்கிறேன். என்னென்னா, God has created different beings. அதாவது சகல விதமான வேறுபாடான சிருஷ்டிப்பு. இப்போது ஆதாமை உண்டாக்கும் பொழுது ஆதாமுக்கு முன்னாடி தூதர்களை உண்டாக்குறாரு கர்த்தர், இல்லைங்களா? ஏஞ்சல்ஸை உண்டாக்குறாரு. அதற்கு பிறகு தனது சாயலாகவும் தனது ரூபனாகவும் ஆதாமை உண்டாக்குனார். அப்புறம் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்குனார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீயிங் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த பீயிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸுக்காக வேண்டி என்ன சொல்கிறாரு? தேவ சமூகத்தில் நம்ம இருக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது டு ரிமைண்ட் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். இப்போது கணவன் அல்லது புருஷனானவன் அதை அணிந்து கொள்ளப் போவதில்லை, முக்காடு அணிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் ஸ்திரீயானவள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை சொல்லுகிறாரு. தட் செப்பரேட்ஸ் விமன் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏஞ்சலிக் பீயிங்ஸ், ஃப்ரம் அ மேன் டு ரெப்ரசன்ட் ஹர்செல்ஃப் ஆஸ் அ உமன். ஸோ அதே மாதிரி மேன் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் a veil on his head that represents him as a man who is created in the image of God. அதே மாதிரி angelic beings, they have their identity. So it is kind of a way that God has given different identities என்று சொல்லி இதில் நான் இந்த வார்த்தைகளை நான் புரிந்து கொள்கிறேன். அதே மாதிரி அடுத்த வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான்.
சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறதென்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. அடுத்தது பவுல் இந்த காரியத்தை சொல்லிட்டு அதை நம்ம நிதானித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கணவன் முக்காடு போட வேண்டியதில்லை, மனைவி முக்காடு போடணும், அல்லது ஸ்திரீ முக்காடு போடணும், ஆண்மகன் போட வேண்டியதில்லைன்னு சொன்னால் உடனே இதை எப்படி மாற்றக்கூடும்? பீப்புள் மே திங்க் தட் ஆணை விட பெண் சாதாரணம், அல்லது ஆணுக்கு தான் அதிக அப்படின்ற மாதிரி அதை ராங்காக புரிந்து கொள்ள கூடாது என்று சொல்லி தான் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்கன்னா, 11ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸோ மேன் அண்ட் விமன் ஆர் கிரியேட்டட் ஃபார் ஈச் அதர் அண்ட் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ ஒருத்தரை விட ஒருத்தர் சாதாரணமானவங்க, கீழே இருக்கிறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. தே ஆர் கிரியேட்டட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லி வரும்பொழுது போத் ஆர் டு காம்ப்ளிமெண்ட் ஒன் அனதர் என்பதையே புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி சொல்லும்போது அடுத்தல சொல்கிறாரு, எப்படி ஒரு புருஷன் ஒரு புருஷன் ஸ்திரீயினிடத்திலிருந்து தோன்றுகிறானோ அதே மாதிரி புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் என்று சொல்லி சைல்டு பர்த்தை குறித்து சொல்கிறாரு. பட் எவ்ரிபடி ஆர் கிரியேட்டட் பை காட் என்பதையும் சொல்லிட்டு, இது நிமித்தம் இவர் கடைசியில் 13ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஜெபம் பண்ணும் பொழுது சகோதரிகள் தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அதுக்கு நேச்சர்லேருந்து நமக்கு இருக்கிற ஒரு சுபாவத்தை காண்பிக்கிறார். என்ன? ஆண்கள் தலைமுடியை நீளமாக வளர்ப்பது அவலட்சணமாக இருக்கும். அதனால் நேச்சரே அவங்களுக்கு என்ன போதிக்குது? ஐ ஹாவ் டு கட் மை ஹேர் ஷார்ட் என்று சொல்லி, பை நேச்சர் men are having a short hair. அதே மாதிரி சகோதரிகளுக்கு தலைமுடி நீளமாய் வளருவது அவர்களுக்கு லட்சணமாக இருக்கும். அதனால் அவங்க தேர் க்ரோயிங். இதே எப்படி சொல்கிறாருன்னா, அந்த தலைமுடி நீளமாக இருக்கிறத ஒரு முக்காட்டுக்காக அவர் சொல்கிறாரு. இறுதியாக அவர் அதை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். ஸோ இந்த காரியம், இவர் சொன்ன இந்த உபதேசம் ஒரு வாதத்துக்குரிய பொருளாக மாறும் என்று கிறிஸ்துவுக்குள் உணர்த்தப்பட்டிருக்கிறார் பவுல். ஏன்னா இன்றைக்கி இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அநேக தர்க்கங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன், திஸ் சாப்டர் இன்றைக்கி நம்ம தியானித்த இந்த வசனம் என்னென்னா, கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை கீழ்ப்படுத்தி இருக்கிறோமா இல்லையா என்பது தான் கொஸ்டின், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா முக்காடு என்பது இட் இஸ் ஒன்லி எ ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் ரெப்ரசன்டிங் வெதர் ஐ ஹவ் சப்மிட்டட் மை செல்ஃப் டு காட் ஆர் நாட். அதுக்கு முன்பாகவே முதல்ல வர வேண்டியது என்ன? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவ அன்பு. நீங்களும் நானும் கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு நம்மளால் கீழ்ப்படியவே முடியாது. ஏன்னா சுபாவத்தில் நம்ம கீழ்ப்படியாமையின் ஆவி உள்ளவர்களாகத்தான் இருந்தோம். அதன் நிமித்தம் மாம்சமும் அதனுடைய இச்சைகளுக்கும் நம்மை உட்படுத்தி நம்ம மன விருப்பத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாக இருந்தோம், செய்து கொண்டு இருந்தோம். சுபாவத்தில் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கிட்டாரு, தன்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்திட்டாரு. இப்போ நம்ம அவருக்குரியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்கு மகிமையாக மாறிவிட்டார் என்று சொன்னால் ஒரு ஆண்மகன் என்ன செய்வான்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தலையை பார்க்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வரணும். whenever I look at my head, I must remember that Jesus is my head. இயேசு எனக்கு தலையாக இருக்கிறார். அப்போ நான் இயேசுவினுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். உலகத்தாருக்கு அல்ல, வேர்ல்ட்லி ஃபார்மேட்ஸ். மற்றவங்க என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை பற்றி உலகம் என்ன பேசும், அதில் எனக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை யார் எனக்கு தலை? கிறிஸ்து எனக்கு தலைவர்னா
அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அவருடைய தலைமைத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். நான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிடுவேன், ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிடுவேன்னு சொன்னால் இன்னும் கீழ்ப்படியாமையின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம். அதே மாதிரி சகோதரிகளுக்கும், இன்றைக்கி சகோதரிகளும் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் இந்த கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவன் எனக்கு இதை கொடுத்திருந்தால் அதன்படியே நான் தலைமுடியை மூடிக்கொள்வேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரியும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அது எதன் நிமித்தம்? அவங்க கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுவதனாலே. அப்போ அன்பு கூறுதல் இல்லாமல் கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லாமல் கற்பனைகளை நம்ம முழுமையாக கை கொள்ள முடியாது.